இதனாலே சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளே யாராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானத்தோடு காணப்படணும். எல்லாருமே என்ன செய்யணும், எப்பவும் சந்தோஷமாக இருங்க, எதையும் குறித்து கவலைங்காதீங்க. நமக்கு மேலே நம்ம அப்பா இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாங்க. என்னென்ன காரியம் செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். அதனால் மனம் சோர்ந்து போகாதீங்க. ஊழியம் அவருடைய ஊழியம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அதனால் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறது மட்டும் என்ன செய்யுங்க, விடாமல் நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக இருங்க, அது போதும். கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். நம்மளை கொண்டு என்ன செய்யணும் சித்தம் வச்சுக்காரோ அவர் வாக்குத்தத்தின்படி நிறைவேறும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முட்டங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நாவுகள் எல்லாம் என்னை அறிக்கை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. மாம்சமான யாவர் மேலே என்னை ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் கடைசி காலத்தில். அதனால் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவார். எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவாங்க. அதை நமக்கு அதுக்காக நம்ம ஜெபிப்போம். என் அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினேன் இசப்பா. ஆண்டவரே, உடைய பாதப்படையில் எங்களை தாழ்த்தி வெறுவியாக்கிற தகப்படே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரையா. எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. எங்கள் தமிழ்நாட்டை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் தமிழ்நாடு நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. தமிழ்நாடு உம்முடைய கருத்தில் இருக்கப்பா. ஆண்டவரே, நீ பார்த்து கொண்டு இருக்கிற ஐயா. பூமி மனித தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த பூமியை உடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கப்பா. ஆண்டவர், எல்லா மக்கள் மேலேயும் உங்கள் கண்கள் இருக்கப்பா. நீ பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது சுவாமி கர்த்தாவே. உங்கள் அனுமதி இல்லாமல் கையையும் காலையும் கூட அசைக்க முடியாதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் வாயவே திறக்க முடியாது ஏசப்பா. ஆண்டவரே, எல்லாம் தகப்பனே நீர் கர்த்தாவே எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எது செய்தால் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்கள் தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேச தலைவர்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, தேச தலைவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கும்படியாக எங்கள் தேசத்தின் மக்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருமை ஆராதிக்கிற பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டுங்க ஏசப்பா. எதிர்ப்புகள் மறையட்டும் ஐயா. சாத்தாண்டி திட்டம் செயலிழந்து போகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால சாத்தாண்டி திட்டம்லாம் செயலிழந்து போவதாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம். எல்லா விக்கிரதிகிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. விக்கிரதிகிரிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. பொல்லாத மனுஷகிரிகளை கட்டி ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்கள் வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்படி பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. சர்வல தேவனை உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. கர்த்தருடைய ஆவியினர் ஆளுகை செய்யுங்க. தேசத்தை பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யுங்க. தேசத்தை பரிசுத்தாவியினர் ஆளுகை செய்யுங்க. மனுபுத்திரருக்கு இந்த பூமியை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் பரலோகத்தில் இருக்கிறீர் ஐயா. உடைய கண்கள் எல்லா மக்களையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. நல்லோர் மேலே தீயோர் மேலே மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர் நீர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரையா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிறவர் நீர் கர்த்தாவே. கால சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரையா. சோத்திரை. உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காதப்பா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே ஜெபித்தோம் ராஜா. ஜெபத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீ நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரை. ஆனாலும் கூட கர்த்தாவை எல்லாவற்றும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டப்பா. அப்படியே கர்த்தர் செய்வீராக்கப்பா. உடைய சித்தம் எங்கள் தமிழ்நாட்டை குறித்து என்ன வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் இந்திய தேசத்தை குறித்து ஒரு சித்தம் என்னதோ ஆண்டவரை சித்தத்தின்படி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் ஆசீர்வதிக்கிட்டு தகப்பனே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. எங்கள் இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவை. இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தாவே நீ இந்த தேசத்து மேலே வைத்திருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திர அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்கள் தேசம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும். எங்கள் தேசத்தின் மக்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற கர்த்தர் நீர் வைத்திருக்கிற சித்தத்துக்காக திட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நம்முடைய பலத்தகரம் பொறுப்படுக்கட்டும். ஆசீர்வதிங்க தகப்பனே.
உமக்கு நன்றி தகப்பனே. தேசம் முழுவதையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மாநிலங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மாவட்டங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பகுதியில் இருக்கிற வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தரும்படியா ஜெபிக்கிறையா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எந்த பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும் கர்த்தருடைய வல்லமை, உயிர் தந்த வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கி தகப்பனே, இந்த பாவத்தின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தரை விடுதலை பண்ண வேண்டுமான ஜெபிக்கிறையா. விடுதலை பண்ணுங்க தகப்பனே, விடுதலை பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தொட்டு விடுதலை பண்ணி ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திர. வாலிபர்களை ரட்சித்து தாங்க, வாலிப சகோதரிகளை ரட்சித்து தாங்க கர்த்தாவே. உடைய கரம் பொறுப்படுக்கட்டு கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் இசாப்பா, நன்றி செலுத்துகிறேன் இசாப்பா, நன்றி. தேசத்தின் மக்களை நீர் ஆசீர்வதிங்க. தமிழ்நாடை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா மாநிலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா. எல்லா பிள்ளைகள் மேலேயும் உடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறபடியெல்லாம் ஸ்தோத்திரப்பா. எல்லா பிள்ளைகளுடைய குறைகளை நிறைவாக்கி கொடுங்க ஏசப்பா. கண்ணீர் துடைக்கப்படணுமா நான் செபிக்கிறேன்யா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படுற என்னென்ன காரியத்துக்காக துக்கத்தோடு இருக்கிறாங்களே, துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்யா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கய்யா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. பெற்றோர் கீழ்ப்படியாமல் எந்தெந்த இடத்துல இருந்து வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லாரும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக தகப்பனே, பெற்றோருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி சித்திரப்பா. 10th பரீட்சை எழுதியிருக்காங்க ஏசப்பா, +2 எழுதியிருக்காங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல மதிப்பெண்கள் எடுக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தகப்பனே. இன்னும் மேல் படிப்பு என்னென்ன படிப்பு படிக்கிறார்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதுவும் தகப்பனே அவங்க விருப்பத்தை பார்க்கலாம். அந்தந்த பிள்ளைகள் என்னென்ன குரூப் எடுக்கணும் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ சித்தத்தின்படி பிள்ளைகள் படிக்க நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். குறைகளை நிறைவாக்கி கொடுங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டியா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க. அப்படி நீர் ஆசீர்வதிக்கிற பெரிய கிருமைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. தாழ்த்துக்கிறப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. மேல் படிப்பு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம். வேலைக்கு காத்திருக்க வேலையை ஆசீர்வதி கொடுங்க. அந்தந்த வேலைகளுக்கு அவங்களுக்கு தகப்பனை படிப்புக்கு ஏற்ற வேலைகள் தேவனே சோதரா. நீர் அந்த வேலைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஏசு நான் ஜெபிக்கிறேன்யா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. வருமானத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு வருமானத்தை ஆசீர்வதி கொடுங்கப்பா. வருமானம் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே கலங்கி நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்யா. வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்குள்ள வாசலை திறந்து கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்யா. என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலைகளை செய்து அவங்க வருமானம் வர்றபடி நடந்துக்கல கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவருக்கு கௌரவத்தை பார்த்து தகப்பனே இந்த வேலை நல்லா இருக்காதுன்னு சொல்லி விலகி போகாதபடி குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வருதான்னு சொல்லி பார்த்து தகப்பனே அந்த வருமானத்தில் தகப்பனே இந்த பிள்ளைகளை இறங்கி அந்த வேலைகளை செய்து குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற நீர் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க. ஆண்டவரே சோதர குடும்பத்தின் கத்தாவே வறுமைகளை நினைத்து கஷ்டத்தை நினைத்து சில பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்காங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் தகப்பன் பாதுகாத்து கொடுங்க ஏசாப்பா. எந்த வேலைனாலும் உற்சாகத்தோடு அந்த வேலைகளை செய்து குடும்பத்துக்கு வருமானத்தை சம்பாதித்து கொடுக்குற பிள்ளைகளாக என் கர்த்தர் மாற்றி கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறியா. படித்திருந்து கூட வேலைக்கு போகாமல் இருக்கிற பிள்ளைகளை தேவை கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா. படித்திருந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க அவங்களையும் நான் இந்த படிப்பு தகுந்த வேலைகளை இந்த பிள்ளைகள் ஜாயின் பண்ண நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும்பா. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும்பா. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கண்ணாண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. வேலையை ஆசீர்வதி கொடுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. வேலைக்கு போகாதபடி தாய் தமிழ் கீழ்ப்படியாதபடி தெருக்களை சுற்றுற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. மனம் திரும்பட்டியா. குடும்பத்தை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாக நீர் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறையா. திருமணத்தை காத்துக்களுக்கு ஏற்ற துணை கொடுத்து திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறையா. பிள்ளைகளுடைய திருமணங்கள் கூடி வரட்டும் தகப்பனே. திருமணம் தகப்பனே ஸ்தோத்திரியா. தடைப்பட்டு கிடக்கப்பா. எல்லா தடைகளை நீக்கி போட்டுங்க ஏசப்பா. தடைகளை நீக்கி போட்டுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்க. பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும் இயேசுவின் நான் ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறையா. திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா. குருவானர் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் எல்லா குருவானர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க ஈசப்பா. ஆவியில் அடன் மூட்டி எழுப்புங்க ஈசப்பா. உடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேங்க. தாவி நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆவியில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. ஆவியில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கன்னு சொன்னீரே ஈசப்பா. கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி எழுப்பட்டுப்பா பிள்ளைகள். ஆண்டவரே உடைய பாதத்தில் தாழ்மையோடு காணப்படட்டும் கர்த்தாவே. சோதரையும் ஆத்ம பாரத்தோடு காணப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஆசீர்வதிங்க தகப்பனை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் செய்ய போகிற ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க. குருவானவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்களை உங்களுடைய பலத்தக்காரம் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க அன்றே உங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. எந்தெந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ தகப்பனே, எந்த எல்லாத்துலேயும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். என் தேவன் எது செய்தால் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார் என்று தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எண்ணங்களை நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கர்த்தாவை உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற விளக்காய் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. உம்முடைய பலத்தை கருத்தில் போடுகிறேன், தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மேம்பட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டபடினால் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரின் கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எது செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாக தான் செய்வாரை தவிர தீமைக்கு அல்ல. தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.